12க்குரியும் வக்ரமாயிட்டான். வெளிநாட்டுக்காக எங்கேயும் தயவு செய்து ஏஜென்ட்டை நம்பி பணம் கட்டாதீங்க, வெளிநாடு போக முடியாது. தனி வக்ரமான காதல் உண்டுன்னு ஈஸியாக சொல்லிடலாம். அதில் எந்த எதுவும் நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. நான் ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன், கிரிப்டோவில் போட்டேன், நகையில் போட்டேன், லேண்டில் போட்டேன். நீங்கள் எதில் போட்டாலும் நீங்கள் போடுறதுல மட்டும் ரேட் கம்மியாகும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். பொதுவாகவே இந்த சனி வக்ரம் ஆயிட்டாரு, குரு வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னு நம்ம வார்த்தை மூலமா கேட்டுருவோம். ஆனா எதனால வக்ரமானாரு, வக்ரம்னா என்ன அப்படின்னே புரியாம பல விதமான வீடியோஸ்களை பார்த்துட்டு நமக்கு இது நடந்துருச்சா அது நடந்துருச்சான்ற ஒரு முடிவுக்கு நம்மளே வந்துருவோம். முதல்ல இந்த சனி வக்ரம்னா என்ன சார்? சனி வக்ரம் அப்படின்னா, அதாவது சூரியன் அப்படின்ற ஒரு கிரகத்துல இடமிருந்து 5, 6, 7, 8, 9ஆம் இடத்துல சனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாருக்குமே சனி வக்ரம். அதாவது சூரியன் அப்படின்னா பாஸ், சனினா வேலை செய்யறவர். சூரியனும் சனியும் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஓனர் இல்லாத இடத்துல நம்ம எப்படி இருப்போம்? ஜாலியா இருப்போம், நிம்மதியா இருப்போம். நம்ம இஷ்டப்பட்டதை செய்வோம், வேலை கரெக்டா செய்ய மாட்டோம். ஏன்னா லாங்ல இருக்காரு. இப்போ பாஸ் கம்பெனிக்குள்ள வந்துட்டாரு, நம்ம எப்படி இருப்போம்? கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்போம். அடக்கம், அமைதி, ஒரு பயம், வேலை செய்யற மாதிரி ஒரு பாவனை. இதுதான் சனி. சனி வக்ரம்னா அவங்க ஜாதகத்துல சனியும் சூரியனும் லாங்கா இருக்கு. சனி வக்ரம்னா சூரியனுக்கு பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். அப்ப பாஸ் பக்கத்துல இருந்தா அந்த மனிதர் எப்படி இருப்பார்? அந்த பாஸுக்கு கட்டுப்பட்டு நடப்பார். தூரம் இருந்தா நிறைய தவறு செய்வார். ஏன்னா பாஸ் தான் ஊர்ல இருக்காரு, நமக்கு பார்க்க மாட்டாரு, தவறு செய்வார், அவ்வளவுதான். அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து 5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் சனி இருந்தால் அது வக்ரம் என எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வக்ரமான சனி நிறைய தவறுகளை செய்யக்கூடிய சுச்சுவேஷன்களை கிரியேட் பண்ணும். அதை தாண்டி ஒருவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுதான் சனி வக்ரம் நம்ம சொல்றோம். இப்போ நிறைய பேர் இருந்தா கூட ஒருத்தருக்கு சனி வக்ரம் இருக்கு, இன்னொருத்தவங்களுக்கு சனி வக்ரம் இல்லைன்றது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அவங்களுடைய ஜாதகத்துல சூரியன் இருக்கும் இடத்தில் இருந்து 5, 6, 7, 8, 9ல சனி இருந்தா வக்ரம் எடுத்துக்கணும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் 5 மாதங்கள் சனி வக்ரம் அடைவார். தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சனிக்கு பக்கத்துல பிராக்கெட் போட்டிருக்கும் வக்ரம் அப்படின்னு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 12 லக்னத்துக்கும் சனி வக்ரமா இருந்தா என்னெல்லாம் பண்ணுவாரு அப்படிங்கறத பார்க்கலாம் சார். மீன லக்னத்துல பிறந்த ஒருத்தருக்கு சனி வக்ரம் ஆயிட்டாருன்னா என்னெல்லாம் பண்ணுவாரு? 12க்குரியன் 11க்குரியன் வக்ரம். 12க்குரியும் வக்ரம் ஆயிட்டான். வெளிநாட்டுக்காக எங்கேயும் தயவு செய்து ஏஜென்ட்டை நம்பி பணம் கட்டாதீங்க, வெளிநாடு போக முடியாது. எங்கள் பணம் கட்டினேன் சார் ஒரு ஏஜென்ட்டில், ஒர்க்கு பர்மிட் வாங்கி தரேனாங்க, விசா வாங்கி தரேனாங்க, வேஸ்ட்டாக போய்டும், பணம் கட்டாதீங்க. 12க்குரியும் வக்ரம் ஆயிட்டான். முதலீடு செய்யக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து முதலீடு செய்யணும். நான் ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன், கிரிப்டோவில் போட்டேன், நகையில் போட்டேன், லேண்டில் போட்டேன். நீங்கள் எதில் போட்டாலும் நீங்கள் போடுறதுல மட்டும் ரேட் கம்மியாகும். சில விவசாயிகள்லாம் பாருங்கள், அவங்க என்ன விவசாயம் செய்கிறாங்களோ அவங்களுடைய கழனியில் அறுவடை செய்யும்போது அந்த பொருள் மட்டும் டவுன் ஆகும் மார்க்கெட்டில். அது வேற ஒருத்தர் கைக்கு போகும்போது இது விலை இன்னும் அதிகம். சரி, இந்த வருஷம் வாழைக்காய் போட்டோம், அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இல்லை, அடுத்த வருஷம் தர்பூசணி போடலாம் போடும், அடுத்த வருஷம் தர்பூசணி சீப்பாக போகும். சில பேருக்கு அடி மேலே அடி விடும். எது நம்ம பண்ணாலும் நம்மளுக்கு மட்டும் ஏன்டா இப்படிலாம் நடக்குது. சரி, தர்பூசணி ஆனால் நல்லா டீசெண்டாக நெல் போட்டுருவோம், போட்டால் அந்த வருஷம் நெல் அப்படியே போய் குடோனில் மக்கிடும், இல்லை கரெக்டாக மழை வெள்ளத்தில் போய்டும். சில பேருடைய வாழ்க்கையை பாருங்களேன், எதனா ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறோம், மாறிடும் நினைக்கிறோம், அவங்க எடுத்து வைக்கிற ஸ்டெப்பில் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். அவங்களுக்கு தான் ரொம்ப வாழ்க்கையில் விரக்தி வெறுப்பு கடவுள் மேலேயே, என்ன கடவுளை இப்படி பண்ணுறே அப்படின்ற சொல்லிச்சுட்டே இருக்க முடியலையேன்ற அளவுக்கு வந்துடுவாங்க. அதனால் இந்த வெளிநாடுகளுக்கு பணம் கட்டுவது, முதலீடு செய்வதில் கவனம் தேவை. இந்த மீன லக்னத்துக்கு சார் நான் ஒரு 10 ரூபா எடுத்து சேவிங் பண்ணுறேன், ரொம்ப உஷாராக இருக்கும். சேவிங்னா எதில் பண்ணுறீங்க? தொழிலாக பண்ண போகிறீங்களா இல்லை பணமாக வைக்க போகிறீங்களா? தெளிவு வேணும். சும்மா சேவிங்ஸ்ன்றதுக்கு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்கள் செய்ய போகின்ற திட்டங்களை வெளியே சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக உண்டு, அது சக்ஸஸ் ஆகாது. அப்போ மனசுக்குள்ளேயே வச்சுக்கலாமா, என்ன பண்ணலாம் சார்? உங்களுடைய திட்டங்களை அந்த செயல் செய்வதற்கு யாரெல்லாம் தேவைப்படுவாங்களோ அவங்க கிட்ட மட்டும் தான் இன்ஃபார்மே பண்ணணும். எல்லாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நான் அதை பண்ணுறேன் 400 அடி தான் வடிவேல் மாரி கத்திட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக முடியாது. 12க்குரியன் வக்ரமாவது ஒரு சிறப்பு. ஆனால் 11க்குரியவனும் சேர்ந்து வக்ரமாவதால் உங்களுடைய வெற்றி என்பது உங்களுடைய பொறுமை, உங்களுடைய நிதானம்,
உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, உங்களுடைய வெளிநாட்டு வாழ்க்கை இதிலெல்லாம் சேர்ந்து அடங்கி இருக்கிறது. கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மீன லக்னத்துக்கு சனி வக்ரமானால் வீட்டிலே ஒரு கலப்பு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மீனம் கும்ப லக்னத்துக்கு சனி வக்ரமாக இருந்தால் தான் கலப்பு திருமணத்துக்கு வாய்ப்பு அதிகம். இல்லைன்னா நடக்காது. நடக்காதுன்னு சொல்ல முடியாது, வேற கிரகங்கள் இருக்கு. ஆனால் இப்படி இருந்தால் கன்ஃபார்மாக நடக்கும். சனி வக்ரமா இருந்தால் கன்ஃபார்மாக நடக்கும். சனி வக்ரம்னா கலப்பு திருமணம் கன்ஃபார்மாக நம்ம சொல்லிடலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இல்லை லவ் மேரேஜ்னு சொல்லலாம், இல்லை விருப்பப்பட்ட திருமணம்னு சொல்லலாம். இப்படிலாம் பண்ணுறவங்களுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு மேனேஜ் ஆகி ஓடிடும். ரொம்ப ரேராக தான் சில பேர் அரேஞ்ச் மேரேஜெல்லாம் பண்ணுவாங்க. சில பேருக்கு விருப்பப்பட்டிருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை துணை அமைஞ்சிருக்காது. ஆனால் அவங்க வாழ்க்கையில் சனி வக்ரமான காதல் உண்டு. சனி வக்ரமான காதல் உண்டுன்னு ஈஸியாக சொல்லிடலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதேமாரி கல்யாணம் பண்ணும்போது நான் சொன்ன விஷயம் தான், 2 பேருக்குமே சனி வக்ரமாக இருக்கணும், இல்லை 2 பேருக்குமே சனி வக்ரம் ஆகாமல் இருக்கணும். ஒரு வக்ரம் இல்லாத கிரகங்களை சேர்ப்பது மிகப்பெரிய தவறாகிவிடும். மீன லக்னத்துக்கு சனி வக்ரமாகிவிட்டால் நிச்சயமாக வெளிநாடு செல்வதிலும், நீ எந்த நாட்டில் போய் செட்டில்ட் ஆக போகிறீங்களோ ரொம்ப ஸ்டடி பண்ணி யோசிச்சு தான் போகணும். எடுத்தங்கவுத்தன்னு ஒரு நாட்டில் போய் நீங்கள் செட்டில்ட் ஆனீங்கன்னா அந்த நாட்டால் நிறைய நீங்கள் துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் போய் செட்டில்ட் ஆகிட்டிங்கன்னா பிஆர் கண்டிப்பாக கிடச்சிடும். மீன லக்னத்தில் சனி வக்ரம் ஆயிடுச்சுன்னா பிஆர் கிடச்சிடும். இல்லை கும்பத்தில் சனி வக்ரமாகி அங்கேயே இருக்குது, நான் மீன லக்னம் 12ஆம் அதிபதி 12லே வக்ரம், கண்டிப்பாக பிஆர் கிடைக்கும். வெளிநாட்டு வாழ்க்கை நிச்சயமாக உண்டு, வெளிநாட்டு பயணம் நிச்சயமாக உண்டு, வெளிநாட்டில் வாழக்கூடிய அமைப்பு உண்டு. இவங்க பயப்படக்கூடிய ஒரே விஷயந்தான் சேவிங்ஸு, முதலீடு. பிஸ்னஸ்ன்ற பேரில் எதனா பெரிய லெவல் அமௌண்ட் எதுவுமே சேவ் பண்ணாலும், வெளிநாட்டில் பிஆர் வாங்கணும்னு செலவு பண்ணாலும், இல்லை வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு ஏஜென்ட்டுக்கு பணம் கட்டினாலும் ரொம்ப பயப்படணும். அது மட்டும்தான் கொஞ்சம் பயப்பட வேண்டிய, மற்றபடி எல்லாமே கிளியர். கண்டிப்பாக சார். இப்போ இந்த மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி வக்ரம் ஆயிட்டா என்னெல்லாம் பண்ணுவாருன்னு சொன்னீங்க. சனி வக்ர நிவர்த்திக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? இவர்கள் ஒரு விஷயத்தில் முதலீடு செய்தாலோ இல்லைன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணாலோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆல்ரெடி அனுபவப்பட்ட மக்களை சந்தித்து பேசுவது தான் இவர்களுக்கு பரிகாரம். நான் சிங்கப்பூர் வரலான்னு இருக்கேன், இப்போ நிலவரம் எப்படி, வரலாமா வேணாமா, உன் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, இப்போ வேணாண்டா, நீ என்ன பண்ணு, இன்னும் 2 மாதம் வெயிட் பண்ண, நான் சொல்கிறேன், இங்கே நாட்டில் கொஞ்சம் சில தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மலேசியா வரலான்னு இருக்கேன்டா, என்னடா சொல்கிற, மலேசியா வராதடா, வேஸ்ட்டில், நீ சிங்கப்பூர் போய்ட்டு அங்கே நல்லா சம்பாதிக்கலாம், மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, நீ தயவு செஞ்சு மலேசியா பிளான் பண்ணாத, இங்கே இருக்கிறவங்களே நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நீ சிங்கப்பூர் போய்டு, மலேசியாவிலேருந்தே நிறைய பேர் சிங்கப்பூர் தான் போய் வேலை செய்கிறாங்க அப்படின்னு மலேசியாவில் இருக்கிற சொல்லுவார். அப்போ ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்க, அதை வச்சு நம்ம அந்த லூப் போல் வச்சு அடுத்தது மேலே வரலாம். கண்டிப்பாக. ஏற்கனவே நம்மள மாதிரி யாரோ ஒருத்தர் அடிபட்டு தான் ஒரு அனுபவத்தின் மூலமா மேலே போயிருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம ஒரு அட்வைஸை கேட்கும் போது தான் நமக்கு அந்த ஒரு புரிதல் ஏற்படும், தெளிவு ஏற்படும், அது மூலமா நம்ம முன்னேறலாம். அதை விட்டுட்டு நீங்கள் போய் நம்ம மோதிரம் போட்டுனேன், நம்ம இது ரிப்பன் வாங்கி போட்டுனேன், அதெல்லாம் செய்யாதீங்க. அந்த அனுபவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சில வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை மென்மேலும். இது எப்படி சார் வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கு மட்டும் இதை முதலீடு செய்பவர்களுக்கும், நான் கிரிப்டோவில் முதலீடு பண்ணுறேன், ஷேர் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறேன்னா, அதே ஷேர் மார்க்கெட்டில் நல்லா நாலேஜபிளாக இருக்க பர்சனாக நல்லா பேசி அதுக்கப்புறம் முடிவு. சார் இதில் இன்னொரு கேள்வி இருக்குது எனக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா ஜெயிச்சவங்க கிட்ட தான் போயிட்டு நிறைய கேட்போம், நீ எப்படி ஜெயிச்ச அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தோத்தவங்க கிட்ட அதை பற்றி நம்ம பேசவே மாட்டோம். எப்போவுமே தோத்தவங்க கிட்ட தான் கேட்கணும், ஜெயிச்சவங்க கிட்ட கேட்கக்கூடாது. தோத்தவங்களுக்கு தான் நாலேஜ் அதிகம். கண்டிப்பாக. புரியுதுங்களா? ஜெயிச்சவங்களுக்கு இல்லை, ஜெயிச்சவங்க பேச்சு கேட்டால் நீ தோத்துருவேன், தோத்தவங்க பேச்சு கேட்டால் நீ ஜெயிச்சிருவேன். ஏதோ ஒரு இடத்துல அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க, அதை நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. எஸ், கரெக்டு, அதான் உண்மை. நிறைய பேர் தோத்தவங்களை இந்த உலகம் கேவலமா பார்க்குது கிடையாது, தோத்தவங்க தான் ஞானிகள், அனுபவசாலிகள். கண்ணதாசன் புக்கு வாங்கி படிங்க. கண்டிப்பா. இந்து உள்ள அர்த்த மதம், புரியுதுங்களா? அவர் வாழ்க்கையில எவ்வளோ தோல்வியில கண்டிருக்கார், ஆனால் அவருடைய அந்த தோல்வி எவ்வளோ பெரிய வெற்றி அவருக்கு கொடுத்துருக்கு, புரியுதுங்களா? மாதிரி வாழ்க்கையில தோத்தவங்க தான் நம்மளுடைய குருக்களே. நம்ம குருவே யாரு? வாழ்க்கையில தோத்தவங்க தான். அவங்கள தோக்க வச்சு அவங்கள மூலியமா இறைவன் மற்றவங்களை ஜெயிக்க வைக்கிறார். இப்போ நான் இந்த சனி வக்ரத்தை பத்தி பேசியிருக்கேன். ஆமா. முதல்ல சனி என்பது ஒரு ஸ்லோவான கிரகம், அது வக்ரம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப வேகமா வேலை செய்யும். அது வேகமா வேலை செய்யணும்னா எப்படி வேலை செய்யணும்? உங்க லக்னத்துக்கு சனி எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவத்துல அது வேகமா செயல்படும். அதே மாதிரி அந்த பாவத்தில் அது உண்மையா இருக்க தவறும். சனி என்றால் நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், இந்த மாதிரி. வக்ரம் என்றால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அது நீதி இருக்காது, நேர்மை இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா சனி வக்ரமானவங்க தான் நீதி நேர்மையை பத்தி அதிகமா பேசுவாங்க. யாருக்கு எது இருக்காதோ அதை தான் அவங்க அதிகமா வெளிப்படுத்துவாங்க. கண்டிப்பா. இப்போ மேக்கப் போடுறாங்க இல்லையா? ஆமா.
மேக்கப் போடாதவங்க தான் உண்மையான அழகானவர்கள். மேக்கப் ஏன் அதிகமாக ஒருத்தவங்க போடுறாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை அதை வெளிப்படுத்துகிறாங்க. ஒரு கோழை ரொம்ப யார்கிட்ட போனாலும் சண்டைக்கு போவான். ஏன்னா அவன் கோழை என்ற எண்ணம் அவனுக்குள்ள அதிகமாக பதிஞ்சதுனால நான் கோழை இல்லைன்னு அவன் சொல்கிறான், காட்டுறான், தெரியப்படுது நானும் வீரன் தான்றான். ஆனால் உண்மையிலே ஒரு வீரன் சண்டைக்கு போனால் சமாதானம் தான் படுத்துவான். முடியாத பட்சத்தில் தான் அவனுடைய தைரியத்தை காட்டுவான். அந்த மாதிரி அந்த வக்ரம் ஆயிட்டுனா ஓவராக நீதி நேர்மை சட்டம் ரூல்லாம் பேசுவாங்க. ஆனால் அவங்க நேர்மையாக உண்மையாக இருக்காங்களான்னு இருக்க மாட்டாங்க. உண்மையாக மாறணும், பொறுமையாக மாற வேண்டும். சனி வக்ரம் ஆயிட்டா ரொம்ப 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 ஸ்லோவாக எடுக்கிற முடிவு எல்லாமே சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பா சார். இதை தாண்டி வேற என்னெல்லாம் பண்ணலாம் சார்? 12 லக்னக்காரர்களுமே உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரம் ஆயிடுச்சுன்னா தூக்கி எறிஞ்சு பேசாதீங்க. டக்குன்னு வெட்டி ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசாதீங்க. நீங்கள் ரொம்ப நாலேஜபிள் பர்சன் நீங்கள் நினச்சிக்காதீங்க. உலகத்தில் உங்களுக்கு மட்டும் இறைவன் 4-5 இடத்துல மூளையை ஃபிட் பண்ணிட்டாருன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. டெக்னிக்கல் வைஸ் நீங்கள் ரொம்ப டேலண்டான பர்சன் நினைக்காதீங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக நம்ம இருக்கிறோம், நம்ம தான் வந்து கிங்குலாம் நினைக்காதீங்க. இறைவன் அப்படிலாம் நினைக்க வச்சு பின்னாடி உங்களுக்கும் ஒரு பிரச்சனை கொடுப்பாரு. கொஞ்சம் நிதானமாக பயணிங்க, சேஃபாக இருப்பீங்க. கண்டிப்பாக சார். சனி வக்ரத்தை பற்றி ரொம்ப தெளிவாக இந்த 12 லக்னக்காரர்களுக்கும் என்ன நடக்கும், என்னவெல்லாம் பண்ணலன்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார்.